உண்மையிலே சொல்கிறேன், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து தலையை ட்ரால் பண்ணி அது வந்து வைரல் ஆகிறது வந்து இப்போ தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ்க்கு வந்து கம்பான்னு சொல்லிட்டு ஜூஸ்க்கு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணியிருக்கா. அப்படியே அது ப்ரொமோஷனாக இல்லை வந்து கொலாபுக்காக பண்ணியிருக்காரா எனக்கு தெரியல. அந்த ஜூஸ்க்காக பண்ணதுக்கு வந்து இவங்க பாட்டெல்லாம் போட்டு எடிட் பண்ணி போடுறாங்க. கம்பா கூடி தெம்பாயிருன்னு சொல்லி எல்லா வீடியோவும் பார்த்தா வந்து அதுதான் வருது. எல்லா வீடியோலையும் எடுத்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கானுங்க எல்லாம். அவன் பார்த்தா தலை ஃபேன்ஸும் சரி மற்றவனுங்களும் சரி என்னதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் எதுக்கு இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெரியுது. அவர் வந்து ப்ரொமோஷனுக்காக காசுக்காக எல்லாம் அது பண்ண கிடையாது. அவர் ஒரு ரேஸ் அகாடமி வச்சுருக்காரு. அதில் வந்து ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கம்பெனி தான் அந்த ஜூஸ் கம்பெனியும் கம்பா அப்படிங்கிறது. அதுக்காக தான் வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அது தெரியாமல் இவனுங்கெல்லாம் வந்து என்னமோ காசுக்காக வந்து அதை பண்ண மாதிரி வந்து ட்ரால் பண்ணி போட்டு தேவையில்லாம் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் தான் பண்ணுறாங்க ப்ரொமோஷன். இவர் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்கிறது என் கருத்து. தலை ஃபேன்ஸாக இருக்க உங்கள் கருத்து நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நீங்கள் வந்து தலை ஃபேன் இல்லைன்னா தலை ஃபேனாக இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.